ஆஃபரிங். ஹலோ. ஸோ நம்ம ட்ரெயினில் போகிறோம். நம்ம சென்னையில் க்ளோ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லை, கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் வந்து வீக்கெண்டில் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது வர ஹாலிடேஸ்க்கு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, இதோட டைமிங் என்னென்னலாம் இது ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து டே டைமில் போகிறத விட நைட் டைமில் போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உள்ளேயே வந்து நம்ம ட்ரெயின்லையுமே வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஆப்ஷனுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இன்டோர் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரியலாக வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி நாங்களுமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சும்மா ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு ரூம் மாதிரி போட்டு வெறுமனே காட்டாமல் இவங்க வந்து தீம் பேஸ்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வகையான ரூம்ஸ் வந்து உள்ளே வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஒரு தீமை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானது வந்து ஒரு தீமாக இருக்கும். ரெண்டாவது ஒரு அனிமல்ஸ் தீமாக இருக்கும். தேர்டு வந்து ஒரு ரோஸ் கார்டன் மாதிரி தீமில் இருக்குது. அப்புறம் வந்து பீஸ் இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை தீம் இருக்குது. இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக தீமாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்ம ஃபேமிலியோட போகும்போது, கிட்ஸோட போகும்போது, கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு லைட்டிங்ஸோட கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்குது. அஃப்ரிதீன்லாம் வந்து சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணார். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தீம் தாங்க. இது வந்து குட்டியாக சின்ன அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தீம். அதாவது மேலே வந்து பேர்ட்ஸ் பார்க்குற மாதிரியும், கீழே வந்து ஒரு கோழி குஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேவல், ஒரு அணில், இந்த மாதிரி வந்து அழகான முறையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்து வந்து ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இண்டோர்லேயே வந்து ஏசிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோசஸ்லாம் பார்க்கும்போது வந்து அன்னியன் மூவியில் வந்து குமாரி சாங்கில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு ரியலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே வந்து ஃப்ளவர்ஸ் வைக்காமல் அந்த வால்லையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக காட்டணும் அப்படின்றதுனால நான் மூவ் பண்ணி விட்டுறேன். ஆனால் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு தீம்லேயுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே மெமரபுளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பூச்சிகள், பொன்வண்டு, அதுக்கப்புறம் வந்து தேனி, இந்த மாதிரி வந்து பூச்சிகள்லாம் வந்து ரொம்ப அந்த ரெக்கையோடு வந்து லைட் எரியும் போது ரொம்ப அழகாகவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி 1-2 தீம் வந்து தீவுத்தடலில் பார்த்துருப்போம். பட் அதை விட எல்லா லைட் டெக்கரேஷனுமே வந்து ஒரே இடத்துல எல்லா பூச்சிங்களோட பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு மியூசிக்குமே வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப கிட்ஸ் லைக் பண்ணுவாங்க. எல்லாத்தோட இந்த ஸ்பைடர் அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஸ்பைடரோட கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் வராதிங்க. இண்டோரில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்து அவுட்டோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த க்ளோ கார்டன் பற்றின டீடைல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மகாபலிபுரத்தில் தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மெயின்லேயே வந்து ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது. கார் பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீ தாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து 100 ருபீஸும், நைட் டைமில் வந்து 200 ருபீஸ் per person அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் வந்து 1 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் வந்து டே டைம் ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் வந்து லைட் டெக்கரேஷனோட நைட் டைம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாளுமே ஓப்பனில் தாங்க இருக்கும்.
இன்டோர் மாரியே அவுட்டோர்லயுமே வந்து ரொம்ப லைட் டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கேம்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான கேம்ஸ் வந்து இருக்குங்க. அதுல வந்து ஒரு 4, 5 வந்து ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க பார்த்துருக்கீங்களா வீடியோல? இந்த கேம்லாம் வந்து ஃப்ரீ தாங்க. கிட்ஸ வந்து நம்ம நல்லாவே விளையாடலாம். அதுக்கப்புறம் இந்த 2 ரைடு இருக்கு. இந்த 2 ரைடு போனோம் அப்படின்னா, இதுக்கு வந்து செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்க. அத நம்ம பே பண்ணி தான் போற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடு இருக்கு இல்லையா? இது வந்து ஃப்ரீ தான். இது வந்து சார்ஜ் எதுவுமே கிடையாது. எல்லா விதமான பசங்களுமே வந்து போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலா வந்து கிட்ஸுக்கு அதாவது 12 வயசு வரைக்கும் வந்து இந்த ஊஞ்சல வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அஃப்ரிதீனுமே வந்து இந்த ரைடு போனாரு. ரொம்பவே என்ஜாய் பண்ணாரு. சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து இந்த ரைட்ல ஏத்திட்டு நம்ம சுத்தி நின்னு பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க. ஸோ நீங்க போனா கண்டிப்பா உங்க கிட்ஸ வந்து விளையாட வைங்க. அதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து நம்ம பே பண்ணி தான் போற மாரி இருக்கும். இது ரொம்ப சின்ன குழந்தைக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஃப்ரீன் ஹலோ. ஸோ நம்ம ட்ரெயின்ல போறோம். இந்த க்ளோ கார்டன்லயே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ரைடு தாங்க. இந்த டாய் ட்ரெயின்ல கண்டிப்பா நீங்க ரைடு போகாம வராதீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இது வந்து ஃப்ரீ தான். சார்ஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. எத்தன வாட்டி வேணாலும் போய்க்கலாம். பட் நீங்க வந்து ஒரு வாட்டி தான் போ முடியும். சென்டர்ல கூட நீங்க ட்ரெயின பிடிச்சிடலாம். ஆனா இங்க பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. போய் பாருங்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபைனலா நெறைய இடத்துல வந்து நாங்க ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நிலா கூட ஃபோட்டோ எடுத்ததுதாங்க. இந்த மாரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன்.